நாங்கள் வந்து சாராயத்தை ஒழிக்கிறோன்னு சொன்னோம். முதல் கையெழுத்து விஜய் சொல்ல முடிஞ்சுதா? உனக்கு ஆண்மை இருக்குதா? இலவசத்தை தரமாட்டம் சொல்கிற ஆண்மை இருக்கா? இல்லை. சீமான் சொன்னார் நாங்கள் முதல்ல ஒழிப்போன்னு. எல்லா குடிகாரனைகள் ஓட்டே போடல, குடிக்கிறோம் அத்தனை பேரும். இந்த பெண்கள் தாலி ஏறுது, அவங்களாவது நாம் தமிழ் சீமான் வந்து முதல் கையெழுத்து போடுறனாரு ஓட்டு போட்டிருக்கலாம். அதை போடவே இல்லை. பெண்களுக்கும் அறிவிப்பாளர் இறந்துட்டாங்க. விஜய் வந்தால் செஞ்சிருவாருன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இன்னும் 10 ஆண்டு கொடுத்தாவோட இந்த நாடு மோசமாக தான் போகும். நாம் தமிழ் ஆட்சி என்பது சொர்க்கத்தை நீ பரலோகத்திலையோ மோட்சத்திலே பார்க்க வேண்டியதில்லை. நாம் தமிழ் ஆட்சி வந்தால் நீ வாழ்கிறப்பே சொர்க்கத்தை காமிப்பார் நாம் தமிழ் கட்சி. நாம் தமிழர் ஒரு நாள் வெல்லும். வணக்கம். நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி தோக்குறதுக்கான காரணங்கள் அது இதுன்னு அடுத்த தேர்தலில் கட்சி செத்து போயிடுச்சு, அவர் முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி பேசியிருக்காரு. எப்படி பார்க்கலாம்? இந்த நாஞ்சில் சம்பத்து, வைகோ, திருமாவளவன் இவங்கெல்லாம் எந்த கட்சிக்கு போகிறாங்களோ அந்த கட்சி, விஜயகாந்த் உள்பட அந்த கட்சியை இவங்க போன இடம் எப்போ உருப்படாது. நாம் தமிழர் கட்சி வந்து அழிஞ்சு போச்சு, இனிமேல் வராதுன்னு சொல்கிறது முட்டாள்தனம். நாம் தமிழர் கட்சியானது கடல், மண், வளம், மரம் இதில் சார்ந்த கட்சி இது. இந்த கட்சியை ஒருத்தன் அழிஞ்சு போச்சுன்னா அவன் தமிழனாக இருக்க வாய்ப்பில்லை. மாற்று மொழி உள்ளவன் தான் இதை பேசுவான். நாம் தமிழர் கட்சி எப்பவுமே அழியாது. ஒரு நாள் திருப்பி வெல்லக்கூடிய கட்சி. இந்த களத்தில் சரியான போராளி இருக்கிறோம், நாங்கள் வெல்ல வைப்போம். நாம் தமிழர் கட்சி அழிய போகிறதில்லை. ஆனால் வந்து என்ன சொல்கிறாங்க, என்ன விஜய்க்கு வந்து இசட் பிரிவு ஒய் பிரிவுங்கிறாங்க. ஏன் வந்து அண்ணன் சீமானுக்கு வந்து அந்த பிரிவெல்லாம் இல்லையா? அவர் அந்த மாதிரி பாதுகாப்பு தானே போகிறாரு அப்படின்னு ஒரு விமர்சனம். இப்போது சீமானை கொள்றதுக்கு நீ எவனும் வரமாட்டான். சீமானை கொள்றதுக்கு, ஏன்னா சீமான் கொள்கையை எல்லாருக்கும் பிடிக்கும். பாரத பிரதமர்லேருந்து கடைக்கோடி, காஷ்மீர், கன்னியாகுமரி எல்லாம் காது குத்து கேட்குறவங்க மொழி தெரிஞ்சவங்களா சீமானோட கொள்கை எல்லாருக்கும் பிடிக்கும், பேச்சு பிடிக்கும். சீமானுக்கு பாதுகாப்பே அங்கே வரக்கூடிய அந்த மக்கள் ஒன்று. ரெண்டாவது, பாதுகாப்போட பெசலாம் நாங்கள் துப்பாக்கி ஏந்தி ஆயுதம் ஏந்தி வரல. நாங்கள் தமிழ் தேசியத்தில் வந்த பிள்ளைகள் வீரத்தோடு வந்திருக்கிறோம். அவருக்கு வந்து பிளாக் கேட்டு, கருப்பு போன பயம். சீமானுக்கு பயம் இல்லை. மக்களே சந்திக்காத ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லெட்டர் பேடில் ஸ்டார்ட் பண்ணேன். யூடியூப்பில் போச்சு, பத்திரிக்கையில் போச்சு. 16 ஆண்டு காலம் இந்த கட்சி கடல், மண், காடு, வளம், பண்பாடு இந்த மக்களுக்காக போராடி இருக்குது. இன்றைக்கி நடக்கிற எல்லாத்துக்குமே சீமானை தேடாமல் இருக்க முடியாது. நீ வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி தான் இருந்துன்னு போட்டோம். சீமானுக்கு நாங்களே செக்யூரிட்டி, மாநில பாதுகாப்பு படை இருக்குது. அங்கே வரக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக அவருக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. நாம் தமிழரே மொத்தமான சூழ்நிலை தள்ளப்படலை. நாஞ்சில் அவரை பேசிட்டோம். நாங்கள் மீண்டும் வருவோம், மீண்டும் எழுவோம். நாம் தமிழர் கூட இருந்தா வாக்கு வண்டி வந்து குறையில. இந்த வாக்கு பெட்டிக்குள்ளே உலகத்து சைத்தானுங்க உள்ளே போயிடுச்சு. இந்த சைத்தானுங்களால் நாம் தமிழ் ஓட்டு வர வேண்டிய ஓட்டு அவனுங்க வந்து இது காவு வாங்குற மாதிரி அங்கே வாங்கி சாப்பிட்டான். நாம் தமிழ் வாக்கு குறையில. இனிமேல் தான் நாம் தமிழ் மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. தோற்று போனது மக்கள் தான். சீமான் சொன்ன மாதிரி நாங்கள் நாம் தமிழ் தோக்கலை. 31 நாள் நாங்கள் முருகன்கிட்ட ஆரம்பித்து அங்கே காரைக்குடி, பரமக்குடி வரைக்கும் போய் கடைசி சென்னைக்கு வந்து பிரச்சாரத்தை முடிச்சிருக்கிறோம். நாம் தமிழ் கட்சி தோக்கலை. தற்காலிகத்துக்கு போட்டால் வரமாட்டாரே, 3 தடவை போட்டோன்னு என்கிட்ட 10,000 பேர் பேசியிருக்கிறான். போட்டால் வரல, இந்த தடவை விஜய்க்கு போடலான்னு போட்டான்றான். விஜய் வந்து தற்காலிகத்துக்கு இந்த சூழ்நிலை வந்துட்டார். அவருக்கே தெரியாது நம்ம ஜெயிக்க போகிறோன்னு. மலேசியாவுக்கு டிக்கெட் போட்டுன்னு போயின்னுக்கிறார். திடீர்னு பார்த்தா நம்மளா ஜெயிச்சிட்டோம், நானா முதல்வர், ஐயோயோ தெரியலையே, மக்கள் ஏமாந்துட்டாங்கன்னு அவர் உள்மனசே போராடி இன்றைக்கி முதல்வர் இருக்கிறாரா இல்லைன்னு தெரில. அவர் சொந்த தொகுதியில் முதல்வரை தேடினுக்கிறாங்க, தொகுதி வேட்பாளர் விஜய் ஜோசப்பை. அதை தெரிஞ்சுங்க. நாங்கள் மீண்டும் எழுவோம். நாம் தமிழில் இருக்கிற ஒவ்வொருத்தனும் 1,00,000 பேருக்கு சமம். 19 லட்சம் பேர் இருக்கிறான். அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்க. சாதாரண தோற்று போகிற கட்சி இல்லை. இந்த நாட்டுக்கு தான் கேடு நாம் தமிழ் தோத்தா. இந்த மக்களுக்கு தான் கேடு. இந்த மக்களுக்கு உண்டான நல்லதை செய்ய வந்தோம். நாங்கள் வந்து சாராயத்தை ஒழிக்கிறோன்னு சொன்னோம். முதல் கையெழுத்து விஜய் சொல்ல முடிஞ்சுதா? உனக்கு ஆண்மை இருக்குதா? இலவசத்தை தரமாட்டம் சொல்கிற ஆண்மை இருக்கா? இல்லை. சீமான் சொன்னார் நாங்கள் முதல்ல ஒழிப்போன்னு. எல்லா குடிகாரனைகளும் ஓட்டே போடல, குடிக்கிறோம் அத்தனை பேரும். இந்த பெண்கள் தாலி ஏறுது, அவங்களாவது நாம் தமிழ் சீமான் வந்து முதல் கையெழுத்து போடுறனாரு ஓட்டு போட்டிருக்கலாம். அது போடவே இல்லை. பெண்களுக்கும் அறிவிப்பாளர் இறந்துட்டாங்க. விஜய் வந்தால் செஞ்சிருவாருன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இன்னும் 10 ஆண்டு கொடுத்தாவோட இந்த நாடு மோசமாக தான் போகும். நாம் தமிழ் ஆட்சி என்பது சொர்க்கத்தை நீ பரலோகத்திலையோ மோட்சத்திலே பார்க்க வேண்டியதில்லை.
நாம் தமிழர் ஆட்சி வந்தால் நீ வாழ்கிறப்பே சொர்க்கத்தை காமிப்பார் நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் ஒரு நாள் வெல்லும்.